guys, welcome back to our YouTube channel. So today என்ன வீடியோ பார்க்க போறோம் மீஷோ ரேண்டம் ஃபைண்ட். ஸோ மீஷோவில் இருந்து நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் ஓப்பன் பண்ணி என்னோட பர்சனல் ரிவ்யூ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு இப்போது வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ ஃபுல் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணலை. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வந்து இது ஃபுல்லாக என்னதான் இருக்குது, எப்படிலாம் வந்து ஒரு கோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மீஷோ பர்ச்சேஸ் பண்ணால் வந்து ஒன்று இருக்கும், என்னென்னா நம்ம பார்க்கும்போது ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு வரும்போது வந்து அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். சில டைம் வந்து கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான். ஸோ கிளாஸ் வந்து நல்லாவே வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸில் தான் வந்து எனக்கு இந்த கிளாஸஸ் வந்து வந்துச்சு. கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளேயுமே வந்து ஒரு கவர் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும். ஒரு பிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு. ஸோ இது மூணும் வந்து இந்த ஒரு பாக்ஸில் தான் வந்து இருந்துச்சு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நம்ம 3 கண்ணாடியுமே வந்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்ணாடி வந்து எதுவுமே வந்து எனக்கு வந்து உடையலை. ஸோ அங்கங்கே வந்து ஃப்ரேமில் கீரல் இல்லாட்டி உடஞ்சிருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரேம் வந்தால் வந்து ஃபேஸுக்கு எதுவுமே நல்லா வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸும் நல்லா வந்து கிளியராக இருக்குது, நம்ம நேரில் பார்க்குற மாதிரி தான் வந்து இதை வேர் பண்ணதுக்கப்புறமும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பிளாக். ஸோ இதோட ஃப்ரேம் வந்து லோ குவாலிட்டியில் இல்லாமல் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்டோட கோட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் தான் என்னோட ஃபேவரட். ஸோ ஒயிட். ஸோ கண்ணாடி போட்டிருக்கவங்கலாம் பார்த்து சோடா புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண்ணாடி போடுற நேரம் ரொம்ப தான். ஸோ நம்மளே யாராச்சும் சோடா புட்டின்னு சொல்லிடுவாங்கன்னு பயம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிங்க். ஸோ இந்த பிளாக்கை விட இந்த ஒயிட்டு பிங்க்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதான் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த 3 கிளாஸஸுமே ஒர்த்து. ஸோ இதை நான் வாங்கின ப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயே வந்து போடுறேன், பார்த்து வச்சுக்கேன். பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி, பியூர் காட்டன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பியூர் காட்டன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா 3/4 ஸ்லீவ். ஸோ பிக்சரில் எப்படி பார்த்தேன்னா ஸோ அதே மாதிரி வந்து இருக்குது. ஸோ முன்னாடி மட்டும் கொஞ்சம் வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து லைட்டாக வந்து ரவுண்டில் வந்துட்டு சென்டரில் பீ நெக் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ்டாக வந்து ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்போ தான் இன்னைக்கு தான் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ காட்டன் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வாஷ் பண்ணக்கப்புறம் வந்து எப்படி காட்டன் வந்து கொஞ்சம் சுருங்குதா இல்லை வந்து அதுக்கப்புறம் இதோட கலர்லாம் வந்து போகுதான்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ கையில் கிடச்ச வரைக்கும் இது அப்படியே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதான் வந்து ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேக் வந்து நான் வாங்கினேன். ஸோ பிக்சரில் பார்த்தா தெரியும் ரொம்ப பெரிய பேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நேரில் வரும்போது கொஞ்சம் வந்து குட்டி பேக் தான். ஸோ சில்லிங் பேக் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு இந்த பேக்கு. ஆனால் இதோட பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சில்லிங் பேக் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராப் இருக்கனால நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்துட்டு
ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரிண்டட் ஒரு மாதிரி வந்து இந்த பிரிண்டட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஒரு காயின் பர்ஸும் வந்து வருது. ஸோ இந்த காயின் பர்ஸை வந்து நம்ம காயின் பர்ஸாக இல்லாமல் ஸோ நம்ம ஸ்கின் கேர் மேக்கப் ப்ராடக்டோட மினியேச்சர்லாம் வந்து இதில் போட்டு வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு வந்து ஒரு ஜிப்பு இருக்கும். ஸோ ஜிப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கோட இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு கவர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ தான் ஓப்பனே பண்ண போகிறேன். ஸோ நிறையா கவர் வச்சு கொடுத்துருவோம். ஸோ இதுலேயுமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நம்ம சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸ் வேணால் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்பலாம் வந்து இதில் வந்து கேரி பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட ஸ்பேஸு. ஸோ இது என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ டக்குன்னு எங்கேயாச்சும் ஷாப்பிங் போனோம்னா இதை வந்து கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸு, பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் கலர். ஸோ வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி வெயிட்டாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸ்லாம் முன்னாடி எரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பாடிக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட லென்த் இருக்குல்ல, ஸோ இதோட லென்த்து வந்து நல்லா இருக்குது. ஒரு 14 இன்ச் இருக்குது. ஸோ அதனால நம்மளோட நார்மல் ப்ளவுஸ் வந்து 14 இன்ச் வந்து இருக்காது. ஸோ அது ஒரு 11 இன்ச் 12 இன்ச் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் வந்து நல்லா 14 இன்ச் இருக்கனால நம்ம நார்மல் ப்ளவுஸ் போடும்போது நம்ம பேசி எல்லாம் வெளியே தெரியும், ப்ளவுஸுக்கு வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வராது. ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்குது, டச்சபிளாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் இந்த ப்ளவுஸ். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ நம்ம வந்து லெஹங்கா, சாரீஸ், சம்டைம்ஸ் வந்து கிராப் டாப்பாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் ப்ளவுஸில் வந்து நான் இன்னொரு ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலரில். இது வந்து 3/4 ஸ்லீவ் மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹேண்ட்லேருந்து 9 இன்ச் வரைக்கும் வந்து லென்த் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த பர்ச்சேஸ். ஸோ இந்த ப்ளவுஸை நான் வேர் பண்ணி இந்த சைடு வந்து நான் பிக்சர் இல்லாட்டி வீடியோ போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடிக்கடி நம்ம சாரீ வந்து சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, பேக் சைடு. ஸோ இது லென்த்தாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்கின் தெரியாது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு டாப் வந்து நான் வாங்கினேன். ஷார்ட் டாப் தான், சேம் பியூர் காட்டன். ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா வந்து ரிவ்யூஸ் பார்த்து எவ்வளோ ரேட்டிங் போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ சப்ளையர் பார்த்துட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க சொல்லி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்க்காம வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இல்லாட்டி நம்ம ஆர்டர் பண்ண ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு வேறு ஒன்று வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ அவங்க நிறையா ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை, நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து சேம் வந்து 3/4 ஹேண்டு தான். ஸோ நல்லாவே லென்த் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ லைட்டாக கொஞ்சம் வந்து கிட்ட மட்டும் டைட்டாக இருக்குது, மற்றபடி வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் வாங்கின சைஸ் வந்து எம். ஸோ ப்ளவுஸோட சைஸும் வந்து 30. ஸோ நான் லாஸ்ட்டாக வாங்கினது வந்து இந்த பிளாசோ தான். ஸோ ஒரு ஒயிட் பிளாசோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் பிளாசோ வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லைக்ரா மெட்டீரியல் தான் இந்த பிளாசோ. நல்லா வந்து லென்த்தாகவே இருக்கும். ஸோ என்னோட சைஸ் வந்து எம். ஸோ நல்லாவே லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் வந்து பேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ரோப் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறையா சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாக் சேம் இதிலே வந்து இன்னொரு பிளாக் கலர் பிளாஸோ. ஸோ இந்த பிளாஸோ பேண்ட் இந்த பிளாக் கலர் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபிட்டிங் வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி வந்து இதுவும் எம் சைஸ் தான். ஆனால் வந்து அது கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இது ரொம்ப வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எலாஸ்டிக்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, இந்த ரோப்போ வந்து நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இதோட ஃபிட்டிங் மட்டும் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஸோ பிளாஸோ ஸோ இந்த டைம் நான் வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ராடக்டோட கோட் வந்து கொடுத்துருக்கேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஏதாச்சும் 1-2 தான் வந்து பிடிக்காம போயிருக்கேன். ஸோ இப்போ நான் வாங்கின எல்லா 7 ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தமாக ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த 7 ப்ராடக்ட்லுமே எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பிளாக் கலர் பிளாஸோ மட்டும் கொஞ்சம் வந்து அதோட ஃபிட்டிங் பிடிக்கல, மற்றபடி எனக்கு வந்து எதுவுமே டேமேஜாக வரல, எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங் வைஸ் அதோட ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ராடக்டோட கோட் கொடுக்குறது, நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து வாங்குங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ வந்து ரிவ்யூஸ் போயிருக்கு, எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்க. ஸோ அப்போ தான் வந்து டேமேஜாக இல்லாட்டி கலர் சேஞ்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு